கன்னியாகுமரி மாவட்டம் மண்டக்காடு பக்கத்துல புதூர் அப்படிங்கக்கூடிய ஊர். இது மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியார்கள், மறைமாவட்ட அதிகாரி, அப்புறம் பேராயர், இவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய திமுக கட்சி அது நீங்க சொல்லணுங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்டங்கிற இடத்த கொடுக்குறேன் நான். அப்போ அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள், அந்த சமுதாய மக்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் எங்கள் வாக்கு எங்கள் உரிமை ஒரு கிளர்ந்தெழுந்து, இது யாருக்கு, எங்களுக்கு யார் வந்தால் எங்களுக்கு நன்மையோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம், இந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. சர்ச்சுக்குள்ளேயே உங்களோட பிரச்சாரத்தை வச்சுக்கோங்க, வெளியில வாக்கு அரசியல் சம்பந்தப்பட்டதில் நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஊர் மக்களே கிளர்ந்தெழுந்து இருக்கிறார்கள். இது தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஜனநாயக விழிப்புணர்வு என்று சொல்லி சோசியல் மீடியால பல அந்த வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. உண்மையிலே ஜனநாயக விழிப்புணர்வு என்று சொன்னால் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். அதை தாண்டி விஜய் மீது உள்ள ஒரு கவர்ச்சியா என்று நம்ம யோசிக்கணும். அப்படி பார்க்கலாம் இல்லையா? ஏற்கனவே இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல விஜய் கூட்டத்துக்கு போகாதீர்கள் என்று சொல்லி இதே போல மறை மாவட்டத்தை சேர்ந்த அந்த பாதிரியார்லாம் அறிவுரை கொடுத்த பிறகும் கூட அதை தாண்டி விஜய் கூட்டத்துக்கு அந்த மக்கள் போயிருக்கிறார்கள். அப்போ சர்ச்சில் கூப்பிட்டு கேட்டப்ப எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. இதுவும் செய்தியா வந்தது. செய்தியான நியூஸ் பேப்பர்ல வரல, சமூக வலைத்தளங்கள்ல நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பல பேர் சொன்னாங்க. ஆக என்ன நமக்கு தெரியுதுன்னா, இது நாள் வரை சர்ச்சுடைய பிடிக்குள்ளாக அந்த கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இந்த பிடியை விட்டு வெளியே வர தயாராகி இருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, ஜோசப் விஜய் என்று தன்னை வெளிப்படை அடையாளம் படுத்திக் கொள்கிறார். கிறிஸ்துவனுடைய கன்சால்டேஷன் இவர் மூலமா ஒரு பெரிய கிறிஸ்டியன் சப்போர்ட்டர் கூட பெரிய லீடராக வர வேண்டும் என்று ஜோசப் விஜய் முயற்சி செய்கிறார். அதற்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறது, ஒரு பக்கம் பார்க்கிறோம். அதனால ஒரு நல்ல விஷயம்தான் அது. ஏன்னா ஏற்கனவே மண்டைக்காடுல தான் பெரிய கலவரம் நடந்தது. இதே சர்ச்சில் மணி அடிச்சு பிரேயருக்காக கூப்பிடல, இந்து பெண்கள்லாம் குளிக்க போறாங்க, அவங்க சேலையை பிடிச்சி இழுங்கிறதுக்காக மணி அடிச்சாங்க. அதே போல பிடிச்சு இழுத்து அந்த ஆடை இல்லாமல் ஓடி வந்த பெண்களுடைய மானத்தை காப்பதற்காக போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்கள் செத்து போனாங்க. வேற எப்படியும் செத்து போகலாம். அந்த இறந்து போன டெட் பாடியை வச்சு ஊர் முழுக்க கலவரம் பண்ணி அடுத்த கலவரம் பண்ணாங்க. அப்ப அந்த மண்டைக்காடு கலவரத்துல அதன் பிறகு கலவரம் முடிந்த பிறகு வேணுகோபால் கமிஷன், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தால் வேணுகோபால் கமிஷன் என்ற நீதியரசர், அவர் கம்யூனிஸ்ட், லெப்டிஸ்ட், ஹிந்து பெரிய சித்தாந்தத்தில் ஊழியர் கிடையாது. அவர் தலைமையில் கமிஷன் ஏற்படுகிறது. எல்லாத்தையும் போய் அறிக்கையெல்லாம் பார்த்த பிறகு அவர் சொல்லக்கூடிய பல ரெக்கமெண்டேஷன், அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். சர்ச் என்பது அடியாட்களை வைத்து செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் போல செயல்படுகிறது. அவருடைய வேணுகோபால் கமிஷன் அறிக்கையில இருக்கு. அன்றிலிருந்து இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னால இருந்தே, அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, முன்னால இருந்து அப்படிதான் இருக்கு. இப்பதான் அதை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாற்றம் அதே மண்டைக்காடு பகுதியில புது என்கின்ற கிராமத்துல ஏற்பட்டிருக்கிறது. அதனால மாற்றத்தை வரவேற்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது நாள் வரைக்கும் எத்தனை முறையை ஓட்டு போட்டுப்பாங்க, எத்தனை எலெக்ஷன்ல, அசம்பிளி எலெக்ஷன் அல்லது லோக்கல் பாடி எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், என்ன பண்ணுவாங்க, பாதிரியார் சொல்லுவார், சாமியாரும்பாங்க. பாதியார் சொல்ல மாட்டோம், சாமியார் சொல்லிட்டார், நாங்க தான் ஓட்டு போடுவோம். இங்க கூட நம்முடைய சிடிவியை சேர்ந்த ஒரு அன்பர் ஒருத்தர், அவர் வீட்டுக்கு பக்கத்துல இதே ஒரு டெய்லரிங் சென்டர் ஒரு அம்மா வச்சிருக்காங்க, தையல் கடை, ரோடு ஓரத்தில் தையல் கடை வச்சு மோடியினால அவங்களுக்கு அந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, முத்ரா லோன்லாம் வாங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்கக்கூடிய பெரிய கடையை வச்சிருக்காங்க. முதல்ல ஒரு லோன் வாங்கி கட்டி அடுத்த லோன் வாங்கி, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கார். அவர் போய் கேட்டிருக்காரு, நீங்க பரவாயில்ல, மோடியால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சது, நீங்க பாஜக ஓட்டு போடுவீங்க தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. மாட்டேன். ஷாக்கு இருக்கே, எங்க சாமியார் சொல்றதாப்படிதான் நான் ஓட்டு போட முடியும் சர்ச்சில். அப்ப இப்படித்தான் தங்களுடைய கட்டுக்குள் சர்ச் எல்லா கிறிஸ்டியனையும் வச்சிருக்கு. அந்த கட்டுப்பாட்டை மீறி முதல் முறையாக ஒரு சின்ன ஒரு குழு ஒரு கிராமத்துல வந்திருக்காங்க. நிச்சயமா இதனுடைய எஃபெக்ட் பக்கத்து கிராமத்துக்கு பரவும். அதனால இந்த எண்ணமானது பரவினால் நிச்சயமாக பல இடங்கள்ல இட் வில் பி அட்வான்டேஜ் டு பிஜேபி. நிச்சயம் கிறிஸ்துவ ஓட்டுகளை தான் ஜோசப் விஜய் பிரிக்க போகிறார். அதனால ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுல என்ன ஒரு விஷயம் ஹைலைட் பண்ண நினைக்கிறேன்னா, ஜகத் கஷ்பர்னு ஒருத்தர் இருக்கார்.
அதே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர்தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், பேசுவார், ஜனநாயகத்தை கொடுத்ததே கிறிஸ்துவம் தான் இப்படிதான் பேசுவார். இப்ப இதே கிறிஸ்துவம் தான் ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கு. எல்லாம் சேர்ந்து சர்ச்சை சொல்றதுக்கு ஓட்டு போடணும். எதுக்கு ஜனநாயகம்? டெமோக்ரஸி கேலி கூத்தால இருக்கு. அப்ப இத்தனை ஆண்டுகளாக ஜனநாயகத்தை கேலி கூத்தாக ஆக்கியது சர்ச். உண்மையில ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தி நம்ம இந்து அமைப்புகள் தான். சேரமான் பெருமான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. திருநாவையா பத்தி நம்ம கேரளாவை பத்தி பேசணும். அந்த இடம் தான் அது கும்பமேளா. அதே போல குடவோலை முறைப்படி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது சோழர் ஆட்சி காலத்துல. அதை பற்றி கல்வெட்டுகள் இருக்கு. ஆகவே உண்மையான ஜனநாயகம் இந்துக்களிடம் இருக்கிறது. ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி ஜனநாயகத்துக்கு சம்பந்தம் இல்லாம அதை சர்ச்சை சொல்ல மட்டும் ஓட்டு போடு, என்ன ஜனநாயகம்? அதை கேலி கூத்தாக்கியது சர்ச். ஆகவே உண்மையாக ஜனநாயகம் தழைக்கட்டும், வரட்டும், நல்ல மாற்றத்தை வரவேற்போம்.